இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் இசை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்ல இசை, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். நான் தப்பு பண்றேன்னு பதட்டமாவே இருந்துகிட்டு இருந்தேன். சரியான நேரத்துல சரியான அட்வைஸ் பண்ணி ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டேன். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லனா எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியாம கூட போயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் இசை. விஷால், ஹே விஷால், நில்லு. சரியான நேரத்துல வந்து வீம்புக்குன்னு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டல. இங்க பாரு ஸ்ரீஜா, நீ உண்மையிலேயே விஷால லவ் பண்றதா இருந்தா முதல்ல அந்த குடும்பத்தை லவ் பண்ணு. விஷால மட்டும் லவ் பண்ணாத. சுபத்ரா அத்தை எவ்வளவு தங்கமானவங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க கிட்ட இருந்து அவங்க பையனை பிரிக்கி பாக்குற. இது எந்த வகையில நியாயம்? இத பாரு, இந்த குடும்பம், சென்டிமெண்ட், டிராமா இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு விஷால் மட்டும்தான் வேணும். என் கழுத்துல தாலியை கட்டின அடுத்த செகண்ட் விஷால கூட்டிட்டு அடுத்த செகண்டே நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். பாக்குறியா? ஏய், என்ன பேச்சுது? இத பாரு, என் மேல இருக்கிற கோவத்தை என் மேல மட்டும் காட்டு. சும்மா அந்த குடும்பத்தை பிரிக்கிறேன்னு சொன்ன அவ்வளவுதான். பாத்துக்க, என் சுபத்ரா அத்தை கண் கலங்குனாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ விஷால கல்யாணம் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். என்னது விட மாட்டியா? நீ யாரு நடுவுல? உனக்கு அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது ஏன் குடும்பம். சுபத்ரா அத்தை குடும்பம் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் தங்கச்சி வர்ஷினி அந்த குடும்பத்துக்கு மருமகளா ஆக போறா. சோ அது ஏன் குடும்பம். அடேங்க அப்பா, அது உன் குடும்பமா? ஏய், உன் தங்கச்சி கல்யாணம் நடந்ததானடி நீ துள்ளுவ? உன் தங்கச்சி கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். ஏய், என்னது? என் தங்கச்சி கல்யாணத்தை நடக்க விட மாட்டியா? ஆமா, நடக்காது. உங்க 2 பேரையும் மண்டபத்துல இருந்து வெளியே துரத்திட்டு தான் விஷால என் கழுத்துல தாலியை கட்ட வெப்ப. பாக்குறியா? பாக்கலாம் ஸ்ரீஜா. என் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவேன். நான் நடத்தி காட்டுவேன். அது மட்டும் இல்ல, இவ்ளோ கெட்ட எண்ணம் பிடிச்ச நீ என் அத்தைக்கு மருமகளா வரமாட்டேன். வரவும் நான் விட மாட்டேன். விஷாலும் உன் பின்னாடி வரவே மாட்டாரு. பாத்துடலாண்டி, அதையும் பாத்துடலாம்.